ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான சூப் ரெசிபி தான். இது வந்து நம்ம வந்து முருங்கைக்கீரை, அப்புறம் பார்த்திங்கன்னா பீன்ஸு பார்த்திங்கன்னா நம்ம வந்து முத்தி போகிற நம்ம வந்து அதை வந்து தூக்கி தான் போடுவோம். அதை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி முருங்கைக்கீரை, அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கேரட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு சூப் போட்டு இதை வந்து நம்ம குடிக்கும்போது அந்த பீன்ஸும் நம்மளுக்கு வந்து அதோட சத்தம் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ இது எல்லாம் போட்டு சூப் போடும்போது ரொம்பவே நல்ல ஹெல்த்தியான ஒரு இது நமக்கு வந்து உடம்புக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து என்னென்ன வேணும்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு கேரட்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15, 2-3 பல் பூண்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 பீன்ஸ். இது வந்து முத்தின பீன்ஸ் தான் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 கொத்து அளவுக்கு முருங்கைக்கீரை கூடவே நான் வந்து முருங்கைப்பூவும் போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து முருங்கை மரம் இருக்கிறனால நான் அந்த மாதிரி அப்படியே எடுத்து லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எடுத்து வச்சிடணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கிடணும். குக்கர் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்தது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேரட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், அப்புறம் பூண்டு. கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் போடணும், அப்போ தான் அது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சூப்பு. இதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த பீன்ஸ் எடுத்து போட்டுக்கிடலாம். பீன்ஸையும் போட்டுட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையை வந்து நம்ம வந்து அந்த ஆளியோடி போட்டால் அது நல்ல ஃப்ளேவர் இதோடி நல்லாயிருக்கும். அப்படியே போட்டு பாருங்கள், அதுவும் சூப்பராக தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சிடக்கூடிய முருங்கைக்கீரை, அது கூடவே கொஞ்சமாக பூ இதையும் சேர்த்து இதில் போட்டுருங்க. போட்டுட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 2.5 கப் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கிடலாம். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஊற்றிக்கிடலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூடி வச்சு கரெக்டாக வந்து ஒரு 3 விசில் அடித்து எடுத்துக்கிடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த முருங்கைக்கீரை எல்லாமே நல்லா வந்து வெந்து வந்துடும். அதனால் கரெக்டாக ஒரு 3 விசில் அடித்து எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம வந்து ப்ரெஷர் எல்லாமே நம்ம வந்து போனதுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிடலாம். லைட்டாக வந்து ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுவிடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து முள்ளங்கி இருந்தால் அது கூட போடலாம், அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சின்ன ஜீரகம் போட்டுவிடுங்க. ஜீரகம் வந்து கண்டிப்பாக போடணும். ஜீரகம் போடும்போது தான் அந்த கருவேப்பிலை, ஜீரகம் அந்த ரெண்டோட ஃப்ளேவர் வந்து நமக்கு வந்து சூப்பு குடிக்கும்போது நல்லாவே நம்மளுக்கு வந்து தெரியும். அதனால் ஜீரகம் வந்து முழுசாக தான் நம்ம வந்து போடணும். போட்டுட்டு இப்போ 3 விசில் அடித்து நான் எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா காய் எல்லாமே நல்லா வந்து வெந்துருச்சு, கலர் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகிட்டு. இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிடலாம். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அந்த மேலே வரக்கூடிய அந்த காய், அப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை, அது எல்லாமே நம்ம வந்து எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிடலாம். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துடுங்க. மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து அரைச்சி தான் எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சூப்பில் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து நம்ம வந்து சால்ட்டு போட்டுக்கிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக பெப்பர் பவுட்ரு. சால்ட்டு வந்து கம்மியாக தான் போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப அதிகமாக போட்டால் நல்லா இருக்காது. லைட்டாக போட்டுவிடுங்க. இல்லை லைட்டாக பெப்பர் பவுடரும் போட்டுட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம வந்து இப்படியே குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாம். ஆனால் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக அதோட சத்து எல்லாமே நம்மளுக்கு வந்து கிடைக்கணும்னா நம்ம வந்து அதிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்த அந்த இலை, காய் இது எல்லாமே நம்ம வந்து அரைச்சி வந்து இதில் வந்து திரும்பவும் நம்ம வந்து அரிப்பில் வச்சு அரைச்சி போட்டுக்கலாம். அப்போ வந்து டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துடுங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கக்கூடிய சூப்பு அதுலேருந்து கொஞ்சமாக ஊற்றிக்கிடுங்க. ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துடுங்க. நம்ம வந்து நார்மலாக அப்படியே போட்டால் அது ரொம்ப வந்து அரைப்படாது, அதனால் இந்த மாதிரி போட்டுவிடுங்க. போட்டுட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம வந்து நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கும்போது அந்த அடியில் அதில் இருக்கக்கூடிய எல்லா அந்த ஜூஸ் எல்லாமே நமக்கு வந்து இறங்கி கீழே வரும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே போட்டு ரெடி பண்ணியாச்சு. இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த சூப்பு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக முருங்கைக்கீரை வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப விரும்ப மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம வந்து சூப்பாட்டு குடிக்கும்போது வந்து ரொம்பவே நல்லா விரும்பி வந்து குடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சூப்பில் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையில் வந்து நிறைய சத்து இருக்குது, கால்சியம், அப்புறம் பார்த்திங்கன்னா ரத்த சோகை இருக்கவங்க அவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது. அது கூட நான் வந்து முருங்கைப்பூவும் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.